அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கஸ்டர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. पिछले एपिसोड में मैंने साहित्य के बारे में कुछ झांकियाँ प्रस्तुत की थी और कुछ कविताओं के बारे में विचार विमर्श किया था. आज ये काव्य के बारे में विचार विमर्श करने जा रहे हैं. एक प्रकार से विभिन्न ढंग का है. கடந்த பதிவுகளிலே நாம் இலக்கியத்தினுடைய சில கவிதைகளை பற்றி அலசி ஆராய்ந்தோம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு புகழ்பெற்ற காவியத்தை பற்றி நாம் இன்றைக்கு அலசி ஆராயிருக்கிறோம். அது சற்று புதுமையான கண்ணோட்டத்திலே பார்வையிலே नई दृष्टिकोण से हम विचार विमर्श करने जा रहे हैं. புதிய பார்வையிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மகாபாரதத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி. ராமர் தன் தம்பி லக்ஷ்மணன் மற்றும் மனைவி சீதையோடு வனவாசம் சென்றார். அங்கே பஞ்சவட்டி என்னும் ஒரு இடத்தில் தங்கியிருந்தார். அப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியும் அங்கே வந்த சூர்பனகாவை பற்றியும் சூர்பனகாவுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் சீதாவுக்கும் நிகழ்ந்த உரையாடல் பற்றியும் இந்தியிலே கவிஞர் தேசிய கவிஞர் திரு மைத்ரீசரண் குப்த் அவர்கள் மிக அழகாக பஞ்சவட்டி என்கிற ஒரு காப்பியத்தை படைத்திருக்கிறார். அந்த பஞ்சவட்டி காவியத்தை பற்றி நாம் இப்பொழுது அரசியலாயிருக்கிறோம். அந்த பஞ்சவட்டி காவியமானது புராண கதையாக இருந்தாலும் கூட அந்த புராண கதையிலே கவிஞர் எவ்வளவு நாசூக்காக தற்கால சிந்தனைகளை, இந்த கால சிந்தனைகளை, இந்த அறிவியல் யுகத்தின் சிந்தனைகளை சுட்டி காண்பித்திருக்கிறார். சமூக சிந்தனைகளை சுட்டி காண்பித்திருக்கிறார். சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சுட்டி காண்பித்திருக்கிறார் என்ற பார்வையிலே இன்றைக்கு என்னுடைய பதிவை தொடக்குகிறேன். இது என்னுடைய சொந்த பதிவு, நான் சொந்தமாக உருவாக்கிய பதிவு. ஆகவே பஞ்சவட்டி காவியம் ராமாயண கதையாக, பழங்கால கதையாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு தற்கால கருத்துக்களுக்கு ஒத்துப்போகிறது என்பதுதான் இங்கே இதனுடைய மிகச்சிறப்பு. ஆகவே இந்த பதிவை நீங்கள் மிகவும் கவனமாக கேட்டு ரசித்து இன்புற வேண்டுகின்றேன். இது இந்தி தேர்வுகள் எழுதுகின்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். रामायण की एक कहानी है पंचवटी. पंचवटी में श्री राम, सीता और लक्ष्मण के साथ रहते हैं. वहाँ पर शूर्पणखा का आगमन होता है. शूर्पणखा, लक्ष्मण, सीता और श्री राम का दर्शन होता है और उनमें से जो बातचीत होती है उसके बारे में ये पंचवटी काव्य का चित्रण हुआ है. लेकिन इस पंचवटी काव्य पौराणिक होने पर भी इसमें आधुनिक कालीन सिद्धांत और विचार कूट कर भरे हुए हैं. इन सिद्धांतों को चुन चुन के, इन मोतियों को चुन चुन के उसकी एक माला बनाई है मैंने. उस माला को आप सबके गले में पहनाता हूँ. उसमें मैं गौरव का अनुभव कर रहा हूँ. आइए हम अब अपने एपिसोड के अंदर जाएं, वीडियो के अंदर जाएं और इस अनुपम काव्य का रसास्वादन करें. पंचवटी काव्य में आधुनिकता, इसका शीर्षक है
पंचवटी काव्य में आधुनिकता। कवि श्री मैथिली शरण गुप्त इस एपिसोड के कवि है, यानी रचयिता है आर सुंदरराजन, यानी मैं इसमें अपने विचार प्रकट कर रहा हूँ इस एपिसोड के द्वारा। आमुख गुप्त जी कहते हैं, हे राम तेरा चरित्र ही काव्य है। हे राम तेरा चरित्र ही काव्य है। உன்னுடைய கேரக்டரே ஒரு காவியம்தான், அதுக்கு தனியாக ஒரு காவியம் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை। जिससे हर कोई बनता कवि अवश्य संभाव्य है। அந்த காவியத்தை படிக்கின்ற பொழுதும் சரி, படைக்கின்ற பொழுதும் சரி, யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய கவிஞனாக மாறுவார்கள்। அதற்கு உன்னுடைய படைப்பு, உன்னுடைய அந்த கேரக்டர், உன்னுடைய அந்த பாத்திர படைப்பு உதவி தரும், பயன் தரும் என்ற கருத்தை இங்கே சொல்லிக்கின்றார் மைத்ரி சரண் குப்த்। காவியத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார்। पंचवटी राष्ट्र कवि मैथिली शरण गुप्त जी की सुंदरतम कहानी है, श्रेष्ठतम कहानी है। गोस्वामी तुलसीदास कृत रामचरितमानस के एक अंश के आधार पर इस महान खंड काव्य की रचना हुई है। मूल कथा वस्तु सीमित और संक्षिप्त है। प्रस्तुत कथा के ऐतिहासिक स्वरूप को बनाए रखते हुए भी बड़ी चतुराई के साथ आधुनिक समस्याओं की झांकी भी प्रस्तुत करने में कवि सफल हुए थे। प्रस्तुत लेख में इस पर विचार करेंगे। हरित क्रांति, ग्रीन वैल्यूएशन। தற்பொழுது எங்கே பார்த்தாலும் பசுமை புரட்சி சொல்லப்படுகிறது। அந்த பசுமை புரட்சி அந்த கால கதைகளை பிடிக்கிறது। आजकल सभी राष्ट्र खाद्यान्न के उत्पादन में तीव्र रूप से प्रगति लाने में लगे हुए हैं। nowadays இந்த காலத்தில் எல்லா நாடுகளும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்வதிலே மிக வேகமாக முன்னேறிக்கொண்டிருக்கின்றன। जो हरित क्रांति नामकरण से प्रसिद्ध है, அது பசுமை புரட்சி என்ற பெயராலே புகழ்பெற்றிருக்கிறது। पंचवटी में भी हरित क्रांति की भावना की झांकी है। இந்த பஞ்சவட்டி காவியத்திலும் கூட இந்த பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன், அந்த உணவை பற்றிய கண்ணோட்டம் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது। பார்ப்போமா? जैसे आंखों के आगे हरियाली रहती है हर घड़ी यहाँ। आंखों के आगे हरियाली रहती है हर घड़ी यहाँ। आंखों के आगे आंखों के आगे हरियाली रहती है हर घड़ी यहाँ। கண்களுக்கு